கடன் அடையணும், கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், வீட்ல செல்வம் பெருகணும், 16 செல்வங்களும் சேரத் தொடங்கணும். அதே மாதிரி சொந்தமா நமக்குன்னு இடம் வேண்டும், வீடு வாங்கணும். இந்த மாதிரி நமக்கு பல கனவுகள் இருக்கும். ஸோ இது எல்லாமே நினைவாக்கக்கூடிய ஒரு நாள் தான், சக்தி வாய்ந்த நாள் நாளை தினம் வைகாசி விசாகம். திருமணம் கைகூடணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், அதே மாதிரி வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரணும், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும், நமக்குன்னு சொந்தமா வீடு வாங்கணும். இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு ஒரு சேர நமக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நாளை தினத்தை நீங்கள் தவற விடாதீங்க. ரொம்ப எளிமையான ஒரே ஒரு பொருளை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கும். அது என்ன, எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். முதல்ல நம்ம விசாக நட்சத்திரம் எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நாளை தினம் மே 22/5/2024 காலை 8:18 இந்த நேரத்திலிருந்தே விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. நாளைய நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரம் இருக்குது. அடுத்த நாள் 23/5/2024 காலை 9:43 வரை. ஸோ இது வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குது. நாளைய தினம் ஆரம்பித்து அடுத்த நாள் வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குது. ஸோ விரதம் இருக்கவங்க, பூஜை செய்கிறவங்க எல்லாமே நாளைய தினமே நீங்கள் கடைப்பிடிக்கலாம். ஏன்னா நாளைய தினம் முழுவதும் விசாக நட்சத்திரம் இருக்குது அப்படின்றதுனால. ஆல்ரெடி நம்ம வைகாசி விசாகத்தன்று எளிமையாக எப்படி பூஜை செய்கிறது, என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம், இதே மாதிரி டீட்டெயிலாக பதிவில் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் வீடியோட எண்ணில் கொடுக்குற விருப்பம் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த ஒரு பொருள் என்ன, இதை எந்த நேரத்தில் செய்யணுன்றதை பார்க்கலாம். நம்ம அனைவரோட வீட்லையுமே பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு, தூர் டால் கட்டாயமாக வீட்டில் வச்சுருப்போம். ஸோ இதில் நம்ம ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் நாளை தினம் குறிப்பாக ஏன் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நாள். நம்ம முருகர் அவதரித்த இந்த மாதத்தில் நீங்கள் எந்த செவ்வாய்க்கிழமை வேணால் இதை செய்யலாம். அதே மாதிரி தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக இந்த 9 செவ்வாய்க்கிழமை செய்ய முடியல அப்படின்றவங்க கூட நாளை தினம் ஒரு நாள் மட்டுமாவது இதை செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, இப்போ பல வேண்டுதல்கள் இருக்கும், நமக்கு கடன் தீரணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஸோ வீடு கட்டணும், இது நிறைய வேண்டுதல் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் ஒவ்வொரு வேண்டுதல் வைங்க. ஸோ இப்போ நீங்கள் நாளை தினம் வைக்கும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதல் எது முக்கியமாக உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் வச்சு இந்த வேண்டி வணங்குங்க. அதே மாதிரி 9 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா 9 செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு வேண்டுதல் சொல்லி வைங்க. அது சீக்கிரமாக அந்த 9 செவ்வாய்க்கிழமைக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ அதற்கப்புறமா மறுபடியும் இன்னொரு வேண்டுதல் வச்சு மறுபடியும் 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி செய்யலாம். ஸோ இப்போ நாளை தினம் வைகாசி விசாகத்தன்று நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதற்கு கூட நமக்கு தேவையான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1 நாணயம். ஸோ ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, அதற்கு கூட ₹1 நாணயம், அதற்கு கூட கொஞ்சமாக உங்கள் வீட்டில் என்ன பூ இருக்கோ அந்த பூவை கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு கைப்பிடி துவரம்பருப்பை நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா 2 கைகளையும் சேர்த்து அதுக்கப்புறம் இதை நடுவில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எடுக்கும்போது ஒரு கைப்பிடி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் 2 கைகளையும் சேர்த்து நம்ம சுவாமியை வணங்கும் பொழுது தாழ்மையாக மனதார வணங்க போகிறோம். ஸோ இந்த பொருட்களை அப்படியே கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, இப்போ உங்களுக்கு கடன் இருக்குது, ஒரு 5 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குன்னா கடன் தீரணும் வேண்ட போகிறீங்க அப்படின்னா 2 கைகளையும் சேர்த்தவாறு நடுவில் உள்ளங்கையில் இந்த துவரம்பருப்பு ₹1 நாணயம், அதற்கு கூட கொஞ்சமாக பூ வச்சுருப்பீங்க. ஸோ இந்த 3 பொருட்கள் சேர்ந்துருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் நல்ல மனதார முருகப்பெருமானை வணங்கிக்கோங்க. உங்களுடைய கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ குழந்தை பாக்கியம் வேணும், திருமணம் நடக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நீங்கள் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதார வச்சுட்டு அதற்கப்புறமா ஒரு சின்ன பாக்ஸோ இல்லைனா ஒரு பவுலோ எடுத்துக்கோங்க. ஸோ அதில் அப்படியே போட்டுடுங்க. இந்த பாக்ஸை முருகப்பெருமான் படத்துக்கிட்டே இருக்கட்டும். நாளை தினம் முழுவதுமே இந்த துவரம்பருப்பு, ₹1 நாணயம், பூ இது எல்லாமே சேர்ந்து அப்படியே முருகப்பெருமானுடைய படத்துக்கிட்டே இருக்கட்டும். அதே மாதிரி இதை தனித்தனியாகவும் நீங்கள் வைக்கலாம். ஸோ துவரம்பருப்பை மட்டும் முதல்ல வச்சு வணங்கிட்டு அந்த பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ₹1 நாணயமும் அதற்கு கூட மலர்களும் சேர்த்துட்டு மறுபடியும் வேண்டிட்டு அதையும் அந்த பாக்ஸில் போட்டுடலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒன்றா வச்சுட்டும் நீங்கள் வணங்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி இந்த 3 பொருளையும் சேர்த்து நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சு வணங்கி முருகப்பெருமான் கிட்ட நம்ம ஒப்படைச்சிருவோம். ஸோ உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அது கட்டாயமாக நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு இருங்க. விரைவிலேயே அது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு நாள் முழுவதும் இது அப்படியே பூஜையில் இருக்கட்டும். அடுத்த நாள், அதாவது நாளை தினம் முழுவதும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வியாழக்கிழமை நீங்கள் இதை எடுத்து மாற்றிடலாம். இந்த துவரம்பருப்பை பறவைகளுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி ஊற வச்சு பசுமாட்டுகளுக்கு வாழையில வச்சு கொடுக்கலாம். நீங்கள் மரங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கே தூவி விட்டிங்கன்னா அங்கே பறவைகள் சாப்பிடும், எறும்புகள் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பறவைகள் அதை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தானம் செய்கிறதுனால கட்டாயமாக உங்களுடைய கர்மவினை
வினை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கர்ம வினை குறைய குறைய உங்களுடைய பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும், உங்களுடைய வேண்டுதல்களும் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் முருகருடைய கோவில்களில் இருக்கக்கூடிய உண்டியலில் செலுத்திடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நாளை ஒரு தினம் முழுவதும் பூஜையில் இருந்தால் போதும், அடுத்த நாள் நீங்கள் மாற்றிடலாம். அப்படி நாளைய தினமுக்கு அடுத்த நாள் இதை மாற்ற முடியலன்றவங்க நீங்கள் எப்போ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ இந்த ₹1 நாணயத்தை உண்டியலில் செலுத்திடுங்க. இந்த துவரம் பருப்பை மட்டும் நீங்கள் எடுத்து நான் சொன்ன மாதிரி பறவைகளுக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கு நீங்கள் தானமாக வழங்கும் பொழுது அது கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை குறைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதை 9 செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய் ஓரையில் செய்கிறது இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும். செவ்வாய் ஓரை காலை 6 to 7, அதே மாதிரி மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். 9 செவ்வாய்க்கிழமை செய்யும் பொழுது ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி நீங்கள் மாற்றலாம். அப்படி இல்லைனா 9 வாரமும் சேர்த்து வச்சுட்டு, அதாவது ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸில் ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு, அதற்கு கூட ₹1 நாணயம், கொஞ்சம் மலர்கள் சேர்த்து நீங்கள் அந்த ஒரு பாக்ஸில் வேண்டிட்டு போட்டுடுங்க. 9 வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய 9 நாணயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 9 நாணயங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு முருகர் கோவிலில் உண்டியலில் செலுத்திடுங்க. இந்த துவரம் பருப்பை நீங்கள் அப்படியே யாருக்காச்சும் தானமாக கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா பறவைகளுக்கு மாடுகளுக்கு தானமாக நீங்கள் வழங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி 9 வாரம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா 10வது வாரம் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு செய்ய போகிறீங்க கோவில்களில். இதை நீங்கள் உண்டியலில் போட போகிறீங்க. அப்படி செய்யும் பொழுது யாரோட பேரில் கடன் இருக்கோ, அதே மாதிரி யாருக்கு நல்லது நம்ம நடக்கணும்னு நினச்சிருக்கோமோ, இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி 2 பேர் பேர்லையும் சேர்த்து அர்ச்சனை செய்யலாம். அதே மாதிரி கடன் இருக்குன்னா யார் பேரில் கடன் இருக்கோ அவங்களுடைய பேரில் அர்ச்சனை செய்யணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, யாருக்கு என்ன பிரச்சனைகள் தீரணுமோ, யாருக்கு என்ன வேண்டுதல் கிடைக்கணுமோ அவங்களுடைய பேரில் நம்ம முருகர் கோவிலில் ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வரணும். ஸோ இந்த 9 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் கோயிலுக்கு போகும்போதும் செய்யலாம், உங்களுடைய விருப்பம்தான். இந்த மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாவே போதும். ஸோ இந்த மாதிரி 9 வாரம் நீங்கள் செஞ்சு முடிக்க முடியலனாலும் நாளைய தினம் வைகாசி விசாகம் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இதை தவற விடாமல் இந்த ஒரு எளிய விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக ஒரு சில நாட்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது 100% நடக்க ஆரம்பிக்கும். வாய்ப்பிற்கு முடியும் அப்படின்றவங்க தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகள் இதை செஞ்சு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த செவ்வாய்க்கிழமையை மட்டும் இதை செய்ய போகிறோம், செவ்வாய்க்கிழமையில் மட்டும் சுத்தபத்தமாக இருந்தால் போதுமா, இல்லை தொடர்ந்து விரதம் இருக்கணுமா 9 வாரமும் கேட்பீங்க. 9 வாரமும் நம்ம நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் விரதம் இருக்க வேண்டியதில்லை, சுத்தபத்தமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ செவ்வாய்க்கிழமை மட்டும் நம்ம இந்த தாந்திரிகம் செய்கிறதுனால அன்று மட்டும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் சமைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, மற்றவங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னாலும் சரி, நீங்கள் அதை சாப்பிடாம தவிர்த்திருக்கலாம். அதே மாதிரி இதற்கு எந்த ஒரு விரதம் இருக்கணும், கட்டாயமாக நம்ம விரதம் இருந்துட்டு தான் இதை செய்யணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ உங்களால் விரதம் இருக்க முடியுன்ற பட்சத்தில் நீங்கள் விரதம் இருந்து வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். அதே மாதிரி விரதம் இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, நார்மலாக நம்ம முருகருக்கு 2 தீபம் ஏற்றிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய கடன் 100% அடைய ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக இதை செய்கிறீங்களோ, குழந்தை பாக்கியம் விரைவிலே கிடைக்க ஆரம்பிக்கும், திருமணம் கைகூடணும், அதே மாதிரி சொந்தமாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வீடு வாங்கணுன்ற அனைத்து ஆசையும் உங்களுக்கு கட்டாயமாக நிறைவேற்றி தருவார் முருகப்பெருமான். ஏன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் இதில் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ நீங்கள் கடனில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, நிலம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கோம், நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், குழந்தை பாக்கியம் வேணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான தடைகளையும் நீக்கி விடுவார் முருகப்பெருமான். இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். ஸோ நீங்கள் முருகப்பெருமானை இந்த செவ்வாய்க்கிழமையில் வணங்கும் பொழுது கட்டாயமாக செவ்வாய் பகவானால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளையும் முருகப்பெருமான் நீக்கி விடுவார். அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பகவானால் பாதிப்புகள் இருக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் இதை செய்யணுமா அப்படின்னு இல்லை, பொதுவாகவே இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு காரணமாக அதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். ஸோ ஜாதகத்தில் இந்த மாதிரியான செவ்வாய் பாதிப்புகள் இல்லைனாலும் நீங்கள் கடனில் மாட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, நமக்கு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு வாங்கணும், எதுவாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் அது இல்லைனாலும் சரி, உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால் தான் பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குன்ற அர்த்தம். ஸோ அதை தீர்க்கறதுக்கு நீங்கள் நம்பி சரணடைய வேண்டியது முருகப்பெருமான. முருகப்பெருமானை நீங்கள் சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் விரைவிலே தீர்ந்துடும். முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. வாய்ப்பிற்கு முடிஞ்சவங்க நாளை தினம் வைகாசி விசாகத்தன்று உங்களால் முடிஞ்ச நீர்மோர் தானம் செய்யலாம், தயிர் சாதம் வாங்கி தரலாம். இந்த மாதிரி எளிய தானங்கள் செய்கிறதுனாலே உங்களுடைய பிரச்சனைகள் விரைவிலே தீர ஆரம்பிக்கும். ஸோ உங்களால் முடியுன்ற பட்சத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வெற்றிலை தீபம் ஏற்றி பாருங்கள். கை மேலே உங்களுக்கு பலன் கொடுக்கும், அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபம். ஸோ இந்த தீபம் நான் சொன்ன மாதிரி தீபம் ஏற்றினாலும் ஏற்றல முடியலனாலும் சரி, நார்மலாக முருகருக்கு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த துவரம் பருப்பு வச்சு செய்யக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை கட்டாயமாக அனைவரும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது ஒரு சில நாட்கள்லேயே நடக்க ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.